ஹாய் காய்ஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ இங்கே லைனிங் கிளாத் இருக்குது, மெட்டீரியலும் இருக்குது, நமக்கு சாரியில் கொடுத்த மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த துணியில் ஒரு பக்கம் பெரிய பார்டர் இருக்குது, இன்னொரு பக்கம் சின்ன பார்டர் இருக்குது. ப்ளவுஸில் கைக்கு சின்ன பார்டர் வேணுமா பெரிய பார்டர் வேணுமாங்கிறத நம்ம கேட்டு முடிவு பண்ணிக்கணும். அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் துணி தேவையான அளவுக்கு அகலம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். நல்ல உயரமாக நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு சமயத்தில் பத்தாமல் போயிடும் துணி. அதெல்லாமும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம தைக்கிறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். இப்போது கைக்கு என்ன நீளத்தில் நமக்கு துணி தேவை அப்படிங்கிறத அளந்து அதை விட ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக உயரத்தில் விட்டு அந்த துணியை நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கை வெட்டினது போக மிச்சம் துணி இருக்குது இல்லையா? இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அல்லது நம்மளே கூட பார்டர் வேண்டாம், எனக்கு பின்பக்கம் முதுகில் பார்டர் வேண்டாம், அதை எடுத்து நெக்கில் எதுவும் டிசைனாக வச்சிடலாம் அப்படிங்கிறப்பல யோசித்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ லைனிங்கில் உடம்பு முன்துண்டு எல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா? அதை வச்சு நம்ம பார்க்கணும். பார்டர் போக பின்துண்டு முன்துண்டையெல்லாம் வச்சு பார்க்கணும். பட்டிக்கெலாம் துணி இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் இதை நம்ம ஓகே பண்ணலாம். அப்படி இல்லை, அதுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பார்டர்லேருந்தே நம்மளுடைய லைனிங்கை வச்சு தான் வெட்டணும். இப்போ நம்ம இதை முடிவு பண்ணினதுக்கப்புறம் லைனிங் துணியை வச்சு எப்படி வெட்டுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போது இந்த பின் துண்டை தேவையான இடத்துல வச்சு ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நேராக வெட்டிடுங்க. சைடில் நம்ம 1/2 இன்ச்லாம் விட தேவையில்லை. எவ்வளோ துணி இருக்குதோ அதை அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா அதை நம்ம வேறு இடத்துல எதுக்காச்சும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்தது முன்துண்டு நேராக கேட்டாலும் சரி, கிராஸ் கட்டிங்கில் கேட்டாலும் சரி, அதுக்கு ஏற்றாப்பில் வச்சு நாம் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டிட வேண்டியது தான். மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ வெட்ட தேவையில்லை, தைக்கிறப்ப வெட்டிக்கிட்டால் போதும். இதுதான் மிச்சம் இருக்கிற துணி. இதில் நம்ம பட்டிக்காக வெட்டிக்கலாம். இப்போது கைக்குன்னு நம்ம துணி வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா? இதில் நம்மளுடைய லைனிங்கில் கை வெட்டினோம் பாருங்கள், அந்த துணியை வச்சு பார்க்கணும். இது இப்போ ரெட்டையாக இருக்குது இல்லையா? அதனால் கைக்கு துணியையும் 2ஆக இருக்கிற மாதிரி விரித்து வச்சுட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 2 பக்கமும் துணி அகலத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒட்டு போடுறாப்புல தான் இருக்கும். இப்போ இந்த 2 சைடுலேயும் அதுக்கு நம்ம இந்த பின்துண்டில் கொஞ்சம் ஒதுங்குனுச்சு பாருங்கள் சைடில், அங்கேருந்து அல்லது பின்துண்டுடைய நெக்கிலேருந்து, அப்படி இல்லைன்னா இந்த பட்டி பீஸில் கொஞ்சம் அகலமாக தான் இருந்தது, அதில் இருந்தாச்சும் எடுத்து தான் ஒட்டு போடணும். ஓகே, இந்த ஒட்டு போடுறதை பற்றி நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். இப்போ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.